அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் உதயம் எப்படி கால்குலேட் பண்ணுறது மேனுவலாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ உதயம் கால்குலேட் பண்ணதுக்கு தேவையானவைகள், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊருக்கான சூரிய உதய நேரம் உங்களோட பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த ஊருக்கான சூரிய அஸ்தமனம், அப்புறம் தமிழ் தேதியில் எத்தனை நாள் முடிஞ்சிருக்குது, இது மூணும் தேவை உதயம் கால்குலேட் பண்ணுறது. முதல்ல சூரிய அஸ்தமன நேரத்தை 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டாக மாற்றிக்கிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் கொடுத்துருக்கிறது சூரிய உதயம் 5:55. ஓகே, 24 ஹவர் ஃபார்மேட்டில் 5:55 தான் வரும். அதே மாதிரி சூரிய அஸ்தமனம் மாலை 6:05 கொடுத்துருக்கு. அப்போ 24 ஹவர் ஃபார்மேட்ஸில் 18:05 வரும். சரி, ஓகே. ஸ்டெப் 1க்கு போயிடுவோம். சூரிய அஸ்தமனத்துலேருந்து சூரிய உதயத்தை கழிக்கணும். இப்போ 18:05 5:55 கழிச்சா 12 மணி நேரம் 10 நிமிடங்கள் வரும். இது எக்ஸல் சீட்டில் போட்டு அப்படியே கால்குலேட் பண்ணாதீங்க. கால்குலேட் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி வரும். ஏன்னா இது டைம் ஃபார்மேட்டுங்கிறது 60 இது பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டாக வரும். நீங்கள் ஜென்ரலாக பண்ணிங்கன்னா 100 யூனிட்ஸ் தான் ஒரு யூனிட்டாக காமிக்கும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா 18:05 5:55 கழிச்சா 12 மணி நேரம் 10 நிமிடம் வரும். இதுதான் அன்றைக்கி ஒரு பகல் பொழுதுக்கான நேரம். அதாவது 12 மணி நேரம் 10 நிமிடங்கிறது காலையிலேருந்து சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் இருக்க டைம். இப்போ உதயம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பகல் பொழுதுக்கு 12 உதயம் இருக்கும், இரவு பொழுதுக்கு 12 உதயம் இருக்கும். இப்போ நம்ம சாதாரண அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 12 லக்கணம் 2 மணி நேரத்துக்கு கூட ஒரு கட்டம் மூவ் ஆகும். 12 கட்டம் இன்ட்டு 2 பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் வரும். நம்ம ஜாமக்கோலில் அதே லக்கணம் ஸ்டைல் தான், ஆனால் 1 மணி நேரம் கால்குலேட் பண்ணி பகலுக்கு 12 உதயமாகும். அதாவது 12 கட்டங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு ஒரு உதயம், 12 உதயங்களாகும். இரவு பொழுதுக்கு 12 கட்டங்களுக்கு 12 உதயங்களாகவும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இதில் பகல் பொழுது 12 மணி நேரம் 10 நிமிஷம் வந்திருக்கு. அப்போ இது ஒரு கட்டத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த 12 மணி நேரங்கிறத நிமிஷமாக மாற்றணும். 12 × 60 நிமிஷம் போட்டிங்கன்னா 720 வரும். அதோட 10 நிமிடம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, 12 மணி நேரம் 10 நிமிஷம், அந்த 10 கூட்டினீங்கன்னா 730 நிமிஷம் வரும். சரிங்களா? இதை ஒரு கட்டத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறதுக்காக அது 12ஆல் வகுத்தரணும். 12ஆல் வகுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 60.83 வருது. அதை நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணி 61ன்னு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கட்டத்துக்கு 61 நிமிடம். சரி, ஸ்டெப் 2 முடிஞ்சிச்சு. ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் மாதத்தில் எத்தனை நாள் கடந்திருக்குன்னு பாருங்கள், முடிஞ்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 7 நாள் முடிஞ்சதுக்கு தான் காமிச்சிருக்கேன். இப்போ தமிழ் தேதியில் 8ஆம் தேதின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 7 நாட்கள் முடிஞ்சிருக்கும். முடிஞ்ச தேதி மட்டும்தான் எடுத்துக்கணும். அதை ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் அதோட கூட்டிக்கணும். இது ஏன் எதுக்குன்னு சொல்லி ஆராய வேணாம். ஆராய்ந்தீங்கன்னா சொல்லித்தரலாம், ஆனால் அது தேவையில்லாத விஷயங்கள் தான். நீங்கள் ஃபிக்ஸடாக எடுத்துக்கோங்க. 7 நாட்கள் × 2 நிமிடம் போட்டிங்கன்னா 14 நிமிஷம் வரும். சரி, இந்த ஸ்டெப் 3ல் 14 நிமிஷத்தை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டெப் 2ல் நமக்கு 61 நிமிடம். அதை இந்த 14 நிமிஷத்தில் கழிச்சிட்டிங்கன்னா 47 நிமிடங்கள் உங்களுக்கு வரும். சரிங்களா? இந்த 47 நிமிடங்கள் எதுக்குன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அன்றைக்கி சூரிய உதயம் இருக்குல்லையா, இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம். இப்போ சூரியன் சிம்மத்தில் இருக்கும். இப்போ
முதல் உதயம் பார்த்திங்கன்னா சூரியன் எங்கே இருக்கோ அங்கே தான் உதயமாகும். லக்கணமும் அதே கான்செப்ட் தான். இப்போ அந்த உதயத்தில் காலைல 5:55 இந்த 47 நிமிடங்களை கூட்டிக்கணும். கூட்டிட்டிங்கன்னா முதல் உதயத்துக்கான நிமிடம் அது. இப்போ ஸ்டெப் 3ல் நம்ம கால்குலேட் பண்ணது எத்தனை நாள் முடிஞ்சிருக்கு, எத்தனை நிமிஷம் வந்து, அதாவது நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்க ஸ்டெப் 2ல் இருக்கிறதுல எத்தனை நாள் கழிக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்டெப் 4ல் பார்த்திங்கன்னா வந்திருக்கு இல்லையா 47 நிமிஷம், அதை தான் இதில் கூட்டிக்கணும். கூட்டிங்கன்னா சிம்ம ராசியில் உதயம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அன்றைக்கி காலையில் உதயம் காலையில் 5:55 6:42 வரைக்கும் சிம்ம உதயம். நம்ம அடுத்தடுத்த உதயத்துக்கு போகும்போது நம்ம ஸ்டெப் 2ல் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா 61 நிமிடம், அதை கூட்டினா போதும். கால்குலேஷன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் மேனுவலாக வரும். சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ப்ளே ஸ்டோரில், அந்த சாஃப்ட்வேர்ஸ் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிக்குவோம். ஆனால் பின்னால் வந்து எப்படி கால்குலேட் பண்ணது மேனுவலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் யாருமே வந்து இதை கையிலலாம் கால்குலேட் பண்ணுறது கிடையாது. ஜாமக்கோல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கால்குலேஷனே தப்பாக போட்டாலும் பலன் வந்து கரெக்டாக வரும். பாரம்பரிய ஜோதிடம் மாதிரி இல்லை. ஆரோட கலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தோட அருளால் கிடைக்கிறது. நீங்கள் தப்பாகவே கால்குலேஷன் பண்ணிங்கன்னா அவருக்கு என்ன பலன் போகணுமோ அந்த பலனை வந்து தெரிவிக்கிறதுக்காகத்தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாமல் கால்குலேஷன் போடுங்க. சரி, இப்போ வந்து சிம்ம ராசியில் பார்த்திங்கன்னா காலைல 5:55 6:42 வரைக்கும் இருக்கும். அப்புறம் 6:43 7:43 வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கும் உதயம். அப்புறம் 7:44 8:44 வரைக்கும் துலாமில் இருக்கும். மிச்சம் 12 ராசிக்கும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இரவு உதயம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா இதை அப்படியே தலையில் போட்டுக்கணும். எப்படி தலையில் போட்டுக்கணும்? அதுக்கான கால்குலேஷன் வந்து நான் இதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணி முடிங்க. ரெண்டையும் ஒரே டயத்தில் குடிச்சிங்கன்னா கொடுத்தனா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் இதை பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட்டாகவோ வாய்ஸாகவோ அனுப்புங்க. அதற்கான பதில் நான் தருவேன். நன்றி.